வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அக்டோபர் 1க்கு பிறகு நம்ம வீடியோ போடல. அந்த வீடியோ முடிவில் சொல்லியிருப்பேன், என்னால் போட வாய்ப்பு இல்லை, சில சொந்த காரணத்தினால சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு அப்போயே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும், அப்படின்னா டவுன் சைடு தான் சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் லெவலில் தான் கரெக்டாக ரியாக்ட் ஆகி அடுத்தது இந்த சப்போர்ட் இப்போ ரீசெண்டாக போட்டது. அது தான் மார்க்கெட் நடந்துச்சு. சரி, ஓகே, இது நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இது முடிஞ்சு போனது பேசாங்கன்னா புதுசாக நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. மார்க்கெட்டை பொறுத்தவரை அந்த இடத்துல தான் இருக்குது. 24,753 அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஆனால் ஒரு சிங்கோட லோ இந்த இடத்துல தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்குது. நாளையை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் போட்டு மார்க்கெட் மேலே போகும். நாளைக்கு ஒரு சைட்வேஸ் இருந்துட்டு கூட அடுத்த நாள் வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு. டே கேண்டில் செட்டப் படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் இந்த டபுள் பாட்டத்துலேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்கிற ஸ்ட்ராங்கான இடம் தான். இது க்ளோசிங் வந்து கீழே வச்சாங்கன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு வந்துருக்கும் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. ஆனால் க்ளோசிங் மேலே தான் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப்போ இல்லைனா ஒரு சின்ன சைட்வேஸ் இருந்துட்டு மார்க்கெட் வந்து அடுத்து அப் சைடு போகிறதுக்கோ இல்லை மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கோ நாளையோட கேண்டில் தான் முக்கியமான கேண்டிலாக இருக்க வாய்ப்பு டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,960, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,097 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 25,485 அப்படிங்கிற ரேஞ்சு போட்டிருக்கோம். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,767 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,694 அப்படிங்கிறது வந்து இன்னையோட டேவோட லோ, அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,587, அதுக்கடுத்து 24,419 வரைக்கும் போட்டிருக்கோம். அது கீழே ஒன்று இருக்குது, அடுத்து 24,099 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து ஒரு சைடுவேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய ஃபால் இருக்கும். அதாவது நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டு பை சைடு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த டேவோட லோவில் சப்போர்ட் எடுத்தாலோ கொஞ்சம் வீக்கு தான். இந்த ஃபஸ்ட்லேயே எடுத்துச்சுன்னா மார்க்கெட்லேருந்து பை சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட்டை வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அடுத்து ஃபால் எதிர்பார்க்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நாளைய மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்து முடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த கேண்டில் எந்த பக்கம் பிரேக் பண்ணுறதோ அந்த சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைய எதிர்பார்ப்பு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து சைடுவேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து மறுபடியும் ஃபால் எதிர்பார்க்கலாம். இது இன்னும் கூட கீழே அந்த நம்ம சொல்லியிருக்க ரேஞ்ச் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கும். அது ஒரே நல்ல வருமானு சொல்ல தெரியல. ஆனால் இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் அந்த ஃபோர்த் சப்போர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதை தாண்டி கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எப்போ அப்சைடு எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு எதிர்பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பிரேக் பண்ணாமல் மார்க்கெட்டு அதே ஸ்பீடில் புல்லிஸ் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துலையும் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு 80% வந்து அப்சைடு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா 80% இறங்கிறது தான் வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரை இது ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் தான். இந்த ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த டபுள் பாட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த லொக்கேஷன் நம்ம டபுள் பாட்டமாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் இதை போல் தான் டபுள் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் மார்க்கெட் இருந்துச்சு. இதுவும் அதை போல் தான் இருக்குது. நாளைய மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் வந்து இது கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்பி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் அப்சைடு போகிறா இருந்தால் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டு அடுத்தது பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,112 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,459ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,356 போட்டிருக்கோம்.
சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,323ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 49,654, அதுக்கடுத்து 48,636. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஹைலி வாலட்டைல் 1000 பாயிண்ட் மேலே போகுது, அடுத்து 1000 பாயிண்ட் கீழே வருது. இப்போ இந்த 1000 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து அதை போட முடியும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடலாம், அதாவது 50,848 அப்படிங்கிற ரேஞ்சு போடலாம். ஆனால் அந்த இடத்துல நிற்குமான்னு சொல்ல தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வயலண்ட்டாகவே இருந்திருக்கு. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி மாதிரி தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். அப்படி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதான் 51,110க்கு மேலேயும் போகக்கூடாது, 50,320 கீழே பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்த நாள் இந்த கேண்டில் எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்சைடில் இந்த ரேஞ்ச் 51,495 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது தாண்டினா மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலோ இல்லை இந்த டேயோட லோ கிட்டத்தட்ட 50,194 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் இதோட சப்போர்ட் ஒன்று போட்டலாம். அது ஜோனாவோட போட்டலாம். அந்த இடத்த இதுக்கு கீழே இது க்ரீனாக போட்டுறது, இதுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் எல்லா ஜோனாக போட்டுறேன். ஆனால் அந்த ஜோனோட அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் பெஸ்ட்டு. அது ஜோனுக்கு வந்தாலும் ரிஸ்க்கு தான், ஆனால் ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா கம்பல்சரி ஃபால்னு எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி செட்டப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுனாலும் பெரிய ரேஞ்சாக தான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 50,300லேருந்து 51,200 கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் அந்த ரேஞ்சு இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ரேஞ்சில் வச்சு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போகணும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டைப் ஒரு கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.